இந்த நாள் ஜாபர்கான்பேட்டையில் 58 வயது உடைய கருணாகரன் அவர் வர்றார். விஎஸ்எம் கார்டன் நடந்த ஃபண்ட்ஸ் துடிக்க கொண்டுட்டுமா நாய், பிட்புல்ங்கிற நாய் விழுந்து பாஞ்சு அவருடைய மர்ம உறுப்புகள் மற்றும் மற்ற இடங்களெல்லாம் போட்டு கொதறி அது தெருவே பிடிச்சி ரத்த காடாக ஓடுது தெருவில். நான் வந்து சென்னையில் ஒரு 3-4 பேரை இன்சிடென்ட் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு பையன் ஸ்கூல் பையன் ஓட்டிகிட்டு வந்தான். அந்த நாயை, அது நாயில் அது கண்ணூட்டி மாதிரி வரும். அது ஒரு ஆட்டோ டிரைவர் அட்டாக் பண்ணிட்டு, ஆட்டோ டிரைவர் என் ஏஜ் உள்ளவர், என் ஏஜ் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவராலே அந்த நாயை பேலன்ஸ் பண்ண முடியலன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் மாட்டினா என்ன ஆகும் அது கையில்? அப்போ இந்த 11 உலக நாடுகளில் இந்த நாய்களை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே கேட்ட கேள்வி கிடையாது, யார் வேணால் என்ன நாய் ஒன்றுமே வளர்க்கலாம் அப்படின்னு. நாய் வளர்க்க வேண்டியது, ஆனால் நாய் வளர்க்குறதுக்கான எந்த சுச்சுவேஷன் 5,70,000 பேர் ரேபீஸ் கட்டினால இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரேபீஸுக்கு மருந்தே கிடையாது, கடிச்சா செத்து தான் போகணும். உடனடியாக டாக்டர்கிட்ட போய் வேக்சின் போடணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். நாயெல்லாம் தடை செய்யப்பட்டுறாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை நேற்று அந்த நாயை எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு ரோப்பு இங்கே, இன்னொரு ரோப்பு இந்த விழா எலும்பில் போட்டு 2 பக்கம் பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த நாயை பிடிக்கிறதுக்கு 14 டீம் அனுப்பிச்சு பிடிச்சாங்க. அந்த நாயை 5 பூனையை தின்னு இருக்குது அதே தெருவில், 3 நாயை தின்னு இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய டேஞ்சர்? அது போட்டதோட ஈரம் அறக்கிறதுக்குள்ளே ஒரு உயிரே போய்ட்டு 58 வயசு. அவர் என்ன நோயினால் செத்தாரா, ஆக்சிடெண்ட்டாக செத்தாரா? உங்கள்கிட்ட நாய் கடிச்சு கொதறி எறிஞ்சிட்டு சம்பவ இடத்துல 2 நிமிஷத்தில் இறந்துட்டாருமா. ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற டிஸ்டன்ஸ் கூட இல்லை, 2 நிமிஷத்தில் இறக்குறாரு. அப்போ இது நாய்கள் ஆபத்து இல்லையா? திடீர் போராளிகள் கலந்துருக்காங்க, நாய்கள் ப்ரொட்டஸ்டர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை இவங்களெல்லாம் காணும், கோமாவில் இருந்தாங்க போல இருக்குது. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எப்போல்லாம் காணும். மனிதனே இங்கே அக்கப்போருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நாய்க்கு நீங்கள் இறக்கப்படுறது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆகிடுமா? ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராட்வீலர், பிட்புல் அந்த மாதிரி உள்ள நாய்களுக்கு எதிராக நீங்கள் பொதுநல வழக்கு தொடர்ந்ததோட பின்னணி என்ன? இல்லை, பின்னணிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப நாள் வந்து இந்த நாய் வந்து ராட்வீலர் நாய் வந்து சென்னையில் ஒரு 3-4 பேரை இன்சிடென்ட் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு பையன் ஸ்கூல் பையன் ஓட்டிகிட்டு வந்தான். அந்த நாயை, அது நாயில் அது கண்ணூட்டி மாதிரி வரும். அது ஒரு ஆட்டோ டிரைவர் அட்டாக் பண்ணிட்டு, ஆட்டோ டிரைவர் என் ஏஜ் உள்ளவர், என் ஏஜ் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவராலே அந்த நாயை பேலன்ஸ் பண்ண முடியலன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் மாட்டினா என்ன ஆகும் அது கையில்? அப்போ இந்த 11 உலக நாடுகளில் இந்த நாய்களை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே கேட்ட கேள்வி கிடையாது, யார் வேணால் என்ன நாய் ஒன்றுமே வளர்க்கலாம் அப்படின்னு. நாய் வளர்க்க வேண்டியது, ஆனால் நாய் வளர்க்குறதுக்கான எந்த சுச்சுவேஷனும் இங்கே கிடையாது. நாயோ மாடு, ஏற்கனவே மாட்டுக்கு போட்டேன் முதல்ல வழக்கு, அதுலேயும் வெற்றி பெற்றேன். இந்த வழக்குலையும் வந்து நகராட்சி மாநகராட்சி வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கடையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று பெண்டிங் இருக்குது, அது ட்ரிகர் ஆகி கிளம்புது. என்னென்னா ரேபீஸ் 5,70,000 பேர் ரேபீஸ் கட்டினால இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரேபீஸுக்கு மருந்தே கிடையாது, கடிச்சா செத்து தான் போகணும். உடனடியாக டாக்டர்கிட்ட போய் வேக்சின் போடணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், கழுவணும், அதை நல்லா கழுவணும், வேக்சின் போடணும். இது இப்படி போயிட்டுருக்கு. இந்த கூத்துக்கு நடுவில் இந்த நாள் ஜாபர்கான்பேட்டையில் 58 வயது உடைய கருணாகரன் அவர் வர்றார். விஎஸ்எம் கார்டன் நடந்த ஃபண்ட்ஸ் துடிக்க கொண்டுட்டுமா நாய், பிட்புல்ங்கிற நாய். இவர் பக்கத்து வீடு, அந்த நேரத்தில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னு எட்டி பார்த்து என்னங்கன்னு கேட்குறதுல விழுந்து பாஞ்சு அவருடைய மர்ம உறுப்புகள் மற்றும் மற்ற இடங்களெல்லாம் போட்டு கொதறி அது தெருவே பிடிச்சி ரத்த காடாக ஓடுது தெருவில் அந்த நாய். ஆல்ரெடி அப்புறம் தான் தெரியுது அந்த நாய் வளர்க்குறவங்க, அந்த லேடி வந்து ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு அங்கே வந்து பிரிஞ்சிருக்காங்க. மொத்தம் அவங்கள 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைங்க வீட்டில் வளர்ந்துருக்க பிள்ளைங்க வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அந்த இன்னொரு பையன், அந்த 2 பையன் இருந்தால் பார்த்தீங்களா, அந்த பையன் அந்த வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்கான், வந்து சண்டை வந்திருக்கு அம்மாவுக்கும் பையனுக்கும். அப்போயே அந்த நாய் மேலே மிளகாப்பொடியை தூவி விட்டு நாயை கவுத்து விட்ருக்காங்க. அந்த பையனும் இப்போ வந்து பிறப்பு உறுப்பை கடிச்சிருக்கு, அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அன்றைக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தாலே இன்றைக்கி ஒரு உயிர் தப்பிச்சிருந்துருக்கும். அப்போ அந்த நாயை பர்பஸாக அவங்க வளர்க்குறாங்க. இந்த பிட்புல் நாயெல்லாம் தடை செய்யப்பட்டுறாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை நேற்று அந்த நாயை எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு ரோப்பு இங்கே, இன்னொரு ரோப்பு இந்த விழா எலும்பில் போட்டு 2 பக்கம் பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த நாயை பிடிக்கிறதுக்கு 14 டீம் அனுப்பிச்சு பிடிச்சாங்க. அந்த நாயை அப்படியே ஒரு அக்ரெசிவ் டாக்க இவ்வளோ சிட்டிக்குள்ளே வச்சு வளர்த்தாக்க என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே அந்த நாயை 5 பூனையை தின்னு இருக்குது அதே தெருவில், 3 நாயை தின்னு இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய டேஞ்சர்? அது
இப்போது உயர்நீதிமன்றத்தில் இதோட தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உயர்நீதிமன்றம் இங்கே கார்ப்பரேஷன் சுகாதாரத்துறை, அதாவது கால்நடைத்துறை வந்து பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இவங்க அந்த வழக்குக்குன்னு சொல்லி. நாங்கள் கார்னர் பண்ணி போட்டது என்னென்னா, இவ்வகையான நாய்களுக்கு முகக்கூட அணிஞ்சு அடிச்சுட்டு வரணும்னு போட்டோம். இந்த ஒரு ரோப் போட்டு பிளாஸ்டிக்கில் விற்கிது. அது போட்டால் கடிக்க முடியாது. அதிகபட்சம் காலால் புரண்டும் அது நம்ம ஓரளவு உயிர் போயிடாது. உயிரே போயிட்டு பாருங்கள். நம்ம வழக்கு போட்டு என் வழக்கு மொத்தமாக இப்போ 15 நாள் இருக்குமாப்பா, 15 நாள் தான் ஆகுது. எல்லா பேப்பர்லேயும் வந்துருந்து, சேட்டலைட் மீடியா எல்லா நியூஸ்லேயும் வந்துருந்துச்சு. நம்ம வழக்கு போட்டதோட ஈரம் ஆகிறதுக்குள்ளே ஒரு உயிரே போயிட்டு 58 வயசு. அவர் என்ன நோயினால் செத்தாரா, ஆக்சிடெண்ட்டாக செத்தாரா? உங்கள்கிட்ட நாய் கடிச்சு குதறி எறிஞ்சிட்டு சம்பவ இடத்துல 2 நிமிஷத்தில் இருந்துட்டாருமா. ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற டிஸ்டன்ஸ் கூட இல்லை, 2 நிமிஷத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த நாய்கள் ஆபத்து இல்லையா? இந்த மாதிரி அக்ரெசிவ் டாக்ஸ் இதெல்லாம் வந்து சென்னை இந்த மாதிரி மாநகரங்களில் வளர்க்குறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தடை செய்கிறது? இதுக்கான வழக்கு இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது நடந்துகிட்ருக்கா? இப்போ நம்ம வழக்கு போட்டிருக்கோம்மா. இதுக்கு முன்னாடி நடந்தா இல்லைன்னு தெரியல. நம்ம புதுநல வழக்கு போட்டிருக்கோம். இது தடை செய்கிறது இல்லை. இது ஆல்ரெடி பேண்ட் டாக் தானே. இது வழக்கு தகுதியற்ற நாய். இதெல்லாம் வந்து பல டிஎன்ஏ மாற்றி உருட்டி பிரட்டி வந்த நாய். இதெல்லாம் சாதாரண நாய்ங்கிறது வேறம்மா. இப்போ நம்ம தெருநாய், நாட்டு நாய் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ வலுவாக 2 காலை பிடிச்சிட்டு தூக்கி அடிச்சினாலே செதறி போகும். ஏன்னா அது என்ன எத்தனை கிலோ வெயிட் இருக்க போகுது? ஒரு 6 கிலோ 7 கிலோ 10 கிலோ வெயிட் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த நாயெல்லாம் 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ வெயிட் உள்ளது. உன்னால் தூக்கவே முடியாது நாயை. இப்போ வாயை பிளந்ததுனால நம்ம தலை உள்ளே போயிடும். அப்போ இது அக்ரெசிவான டாக்கை இவங்க கேஷுவலாக வளர்க்குறாங்க. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் புலிக்குட்டி வளர்த்தா நீ ஒத்துப்பியா? சிறுத்தைக்குட்டி ஒன்று கிடக்கு வளர்க்குறாருங்க. போன மரம் முதுமலை போனேன், ஒரு சிறுத்தைக்குட்டி கொண்டாந்து வச்சு வளர்க்குறேன்னா ஒத்துக்கலாமா? கோயில் யானை இருக்குல்ல, அதுவே நல்ல பயிற்சி பெற்ற ஒரு முரட்டு குழந்தை தான் கோயில் யானை. அது பாகனை தூக்கி போட்டு மிதிக்கிறது இல்லையா? அப்போ என்னைக்கு இருந்தாலும் அது அனிமல் தானம்மா. டாக் இஸ் எ டொமஸ்டிக் அனிமல். பின்னாடி உள்ள வார்த்தை இருக்குது, விலங்கு. அதை எப்படி நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சுக்க முடியாத? நம்ம வீட்டு பிள்ளைங்களே தூக்கி போட்டு கடிச்சு பந்தாடிட்டு போயிடும். கோயில் யானை மிதிக்குதா இல்லையா பாகனை? சின்ன பிள்ளைந்து அப்பனும் அவன் தான் ஆத்தாலும் அதுதான், அவனே தூக்கி போட்டு மிதிக்குதேன் கோயில் யானை. அப்போ அது என்றைக்கு இருந்தாலும் அனிமல் தான். ஜூவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல அந்த சிங்கத்துக்கு, அவங்கள சில ஆண்டுகள் கழித்து பார்க்கக்குள்ள அந்த கம்பி வலிக்கிங்கிட்ட ஆவுங்குது. ஆவுன்னு பசியில் தூக்கி போட்டு முழுங்க பார்க்குதா, இல்லை உன் மேலே பாசம் காட்டுதாங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. சர்க்கஸில் சிங்கம் சுற்றுதில்லை, அது வெல் ட்ரெயின்டு, பட் வெல் நாலேஜ் கிடையாது. அதோட இயல்பு அது இல்லை. சொல்லுவாங்க, பாம்புக்கு பால் வரைக்கும் பாம்பின் குணம் மாறாம்பாங்க. நீ என்ன தான் பாம்புக்கு பாலையும் தேனையும் ஊற்றினாலும் பாம்போட குணம் என்ன? கொத்து ஒன்று. அதுமாதிரி ஒரு அனிமலுக்கு ஒரு ஹேபிட் இருக்குல்ல, அந்த அனிமல் அதை தான் செய்யும். நான் வழக்கு போட்டது நோக்கமே அதுதான். ஸ்கூல் பிள்ளைங்களை பந்தாடுது நாய், தெருநாய் பந்தாடுது ஸ்கூல் பிள்ளைங்களை, சீனியர் சிட்டிசனை பந்தாடுது. அவங்களால எப்படிமா ஒரு நாயை சண்டை போட முடியும்? குழந்தைங்க விழுந்து ஓடுது, மனசு பதறுது. சிசிடிவியில் பார்த்தாக்க யாராவது வந்தால் தான் காப்பாற்ற முடியும். போட்டு பிச்சு எறிஞ்சிருமா, உறுப்புகளை போட்டு கண்ணுங்கள்லாம் குதிரி எறிஞ்சிரும். அது அனிமல் அது. அதுக்கிட்ட எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணுமோ அவ்வளோ தூரம் நம்ம தள்ளி இருக்கணும். அதை நாயின்னு சொல்லக்கூடாது. பார்க்கல சண்டை வந்துடுது. அதுக்கு பேர் வைக்கலாங்க, சோறு வைக்கலங்கிறாங்க. கவுண்டமணி தான் ஒரு ஜோக்கில் சொல்லியிருப்பார். அவர்கிட்ட கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனாராம். பக்கத்தில் ஒரு பெரிய நாய் கிடந்திருக்கு. இதுக்கு பேர் என்னங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு பேர் நாய் தான் அப்படின்னாரா. நாய் தான், அப்புறம் வேறு என்ன அதுக்கு பேர்? அதுக்கு வேறு ஒரு பேரை வச்சுக்கிட்டு யாவும் வச்சு கூப்பிட்டுருக்கணும். நாய் தான் அது பேருன்னாரா. அது பேர் நாய் தானே அது. நீங்கள் விருப்பப்பட்டு நாய் வளங்க, அது உங்களுடைய விருப்பம் அது. ஆனால் நீங்கள் வளர்க்குறது எனக்கு டேஞ்சராக இருக்க. நீங்கள் பொது இடத்துல ஓட்டிகிட்டு வர்றீங்க ரோட்டில், அது எப்போ மாறுன்னு தெரியாது. அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக கூட இருக்கும், என்ன அது துரத்துறதை பார்த்து. நாளில் உயிர் போகுது, என் உயிரில் போகுது. பள்ளி குழந்தைங்களை கடிக்குது விழுந்து. அப்போ அதை வளர்க்குறது தகுதி இல்லை தான். நீங்கள் நாய் வளர்க்குறதுக்கோ மாடு வளர்க்குறதுக்கோ உகந்த இடமாக இது இல்லைன்னு சொல்கிறேன். நகரமயமாயிட்டு நீங்கள் கிராமமாக இருக்கிறதுனா செங்கல்பட்டு பக்கம் ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கி நல்லா மரங்கரெல்லாம் வச்சு ஒரு 5-6 நாயை வச்சு நல்லா கறிலாம் வாங்கி போட்டு நீங்கள் உள்ளே இருங்க. அந்த இடத்துல நாய் ஜாக்கிரதை, எங்கள் வீட்டுக்கு யாரும் வராதிங்க, வந்தீங்கன்னா நாயை விட்டு கடிக்க விடுவோன்னு எழுதி வச்சுருங்க. யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் தனியாக வச்சு வளர்த்துக்கோங்க. போய் முதுமலை போய் இல்லை கவர்மெண்ட்டில் கேரளா கவர்மெண்ட்டில் போய் ஒரு யானை வாங்கி வளங்க. ஒரு கொடி ஒரு யானைக்குட்டி வாங்கி வளங்க, குதிரை குட்டி வாங்கி வளங்க. மெரினா பீச்சில் இருக்கலாமா யானை, இது குதிரை, அது வந்து வெல் ட்ரெயின்டு மேலே தான் நீங்கள் ஏறி உட்காந்தா அவங்களை அழிச்சிட்டு போவோம். பிச்சுக்கிட்டு கிளம்பிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வந்து காமராஜர் சாரில் கிளம்பி ஏறினுச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ண முடியும்? அனிமல் தானே அது. எப்போ வேணுமோ அதுக்கு என்ன வேணுமோ மைண்டு சேஞ்ச் ஆகும். அது பண்ணும். அதோட இயல்பை மீறி நடக்கும். அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரோட்டில் வச்சு வேடிக்கை காமிச்சிக்கிட்டு நாயை வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய சீனு.
அதாவது நாய் வழங்காது. உங்கள் வசதி செல்வ சீமாட்டியை காமிக்கிறீங்க, உங்களோட செல்வம் சொசைட்டியில் நாங்கள் வர பெரிய ஆள்னு காமிக்கிறீங்க நாயை. அது உங்களோட சுதந்திரத்தையே பாதிச்சிடும். நான் முதல்ல என் சுதந்திரம் எப்போ போணுச்சு தெரியுமா? நான் 10 கோழி குஞ்சு வளர்த்தேன் வீட்டில். 5வது படிக்கக்குள்ள கலர் கோழி குஞ்சு, மஞ்சள் பச்சை ரோஸு இப்படி இருக்கும் கோழி குஞ்சு. அதை ஒரு அட்டடப்பாவில் வச்சு அதை ஒரு மாதிரி கிரில்லாம் செஞ்சு அதை 3ஆம் நாளில் காக்கா பூனை திருட்டு போய்டுன்னு வச்சுக்க, பெரிய ஃபெயிலியர். பிஸ்னஸே ஃபெயிலியர் தான் எனக்கு. அதுதான் என் சுதந்திரத்தை பறிச்சுது. சொந்தக்கார வீட்டுக்கு போக முடியல, ஒரு விருந்தாடி போக முடியல, ஒரு கோயில் குளத்துக்கு போக முடியல. கீச்சுன்னு இது இப்படியே தெரியணும். அதை அவுத்துட்டோன்னு காக்கா தூக்கிட்டு போயிடும். ஊரில் உள்ள காக்கா பூரா எனக்கு எதிரியாக தெரிஞ்சுது, ஊரில் உள்ள நாய் பூரா எனக்கு எதிரியாக தெரிஞ்சுது, ஊரில் உள்ள இந்த கோழி குஞ்சுக்கு எதெல்லாம் ஆகாதோ கீரி பிள்ளையெல்லாம் எனக்கு எதிரியாக தெரிஞ்சுது. அப்போ நான் நினச்சேன், இந்த இயற்கையில் அது எனக்கு எதிரி இல்லை, நான் இயற்கைக்கு எதிராக இருக்கேன். அதோட சாப்பாடை நான் வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன், அதோட எனக்கு அது எதிரியாக தெரியுது. கோழி குஞ்சை விட்ட பிறகு அது சுதந்திரமே என்கிட்ட வந்துருச்சு. நாயும் அப்படி தான். இங்கே ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தோம், இந்த இடத்துல மீன் தொட்டி வச்சுருந்தோம். கீழே ஒரு ஆஃபீஸே ஃபயர் ஆகிட்டுமா, இந்த நாள் ஃபயர் ஆகிட்டுமா. மீன் தொட்டி அதில் ஒரு ஏரேட்டர் ஓடிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் லோ குவாலிட்டி உள்ளது. அது என்ன ஆச்சு, எலக்ட்ரிக் ஷாக் ஆகி ஆஃபீஸே ஃபயர் ஆகிட்டு. என் ஆஃபீஸ் இல்லை, நம்ம ஆஃபீஸில் இருந்தது. நான் இந்த மே மாதம் கோர்ட் லீவ் விடுவாங்கல்ல, அப்போ ஒரு மாதம் டூரு எங்கேயாவது போகலாம் எங்களுக்கு. அப்போ இந்த மீன் தொட்டிக்கு என்ன ஆகி போச்சுன்னா, யாருமே ஒரு ஆளை ரெகுலராக அங்கே வைக்கிற மாதிரி ஆகிட்டு. காலைல வந்து நீ மீனுக்கு 2 ஸ்பூன் 2 ஸ்பூனு ஏற போட்டு அது பேண்ட் வேறு வைக்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 700 தொட்டி க்ளீன் பண்ண. ஜஸ்டைலேருந்து வருவாங்க, நம்ம தூக்கி க்ளீன் பண்ண முடியாது, இடுப்பெல்லாம் வலிக்கும். அந்த ஜல்லியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதுதான் தப்பாக இருக்குது, நம்ம சுதந்திரத்தை பறிக்குது இந்த மீன் தொட்டி. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், நண்பரே என்னோட அன்பளிப்பாக அதை வைத்து கொடுங்க, எடுத்து செல்லுங்கள்னு. எடுத்து செல்ல, யோ என்ன அது வேலையாத்த வேலையாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், வேலையாத்த வேலை தான் அது, நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இயற்கையில் உள்ள புறா வளர்க்கலாம், அது பறந்து போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வரும். சம்டைம்ஸ் வராது, வேறு ஒரு டீமோட போயிடும் அந்த புறா. ஆமாம், புறா போயிடும். நான் வளர்த்துருக்கேன் புறா, நான் வளர்க்காத பேர்டே இல்லை. அண்ணன் வளர்த்தேன், வாத்து அண்ணன் வளர்த்தேன், ஈத்தை அங்கூசு, இந்த ஈமுக்கோழி எல்லாமே ஃபேண்டஸிக்காக வளர்த்து பார்த்தேன். வான்கோழி எல்லாமே வளர்த்தேன். பட் அதை நான் கிராமத்தில் வளர்த்தேன், எங்கள் ஊரில் வளர்த்தேன். அது பெரிய பரப்பளவு. அப்போ கூட நாய் என்னால் வளர்க்க முடியல. ஏன் நாய் இந்த இந்த கண்ணுட்டி மாதிரி காட்டுற நாயை பார்த்தா எனக்கே அச்சம். நம்ம மேலே பாஞ்சிட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம சின்ன நாய், இந்த நாட்டு நாயை வளர்க்கலாம். இந்த ஊரில் இந்த திருநாய் தான் நாட்டு நாய், ரியல் பிரீடு அதுதான். அதை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கலாம். அது அன்பாக இருக்கும் உங்கள் மேலே. ஆம்பளை நாயாக இருந்தால் ஊரில் உள்ள பொம்பளை நாய் பூரா நம்ம வீட்டு பக்கம் வந்துடும். பொம்பளை நாய் இருந்தால் ஊரில் உள்ள ஆம்பளை நாய் பூரா நம்ம வீட்டை சுற்ற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அதோட இயற்கை. இதெல்லாம் மனசை ஏற்றுக்கிட்டு ஒரு நாய் வளர்க்கணும். இப்போது மாநகராட்சியில் உள்ள எல்லா மக்களும் அந்த அக்ரெசிவ் டாக்ஸை வளர்க்குறது வந்து ஃபேஷன் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது மக்களோட உயிருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. உச்சநீதிமன்றத்தில் இதோட தீர்ப்பை பற்றி நீங்கள் சொல்கிறது? இதில் மிக முக்கியமான கவனிக்க வேண்டியதுமா, இப்போ பேஷனுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது யார் கடித்தாலும் வியாதி தான். ஓகே, ரேபீஸுக்கு மருந்தே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க, உங்களை ஒரு நாய் கடிக்குதுன்னா உடனே நீங்கள் போய் வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா பொழைச்சிங்க. 10 நாள் 15 நாள் விட்டு உங்களுக்கு ரேபீஸ் ரியாக்ட் ஆகிடுச்சுன்னு வைங்க, நாய் மாரியே ஜொல்லு ஊற்றுவோம், நாய் மாரியே ஆகி குழச்சி செத்து போக வேண்டியதான். வேறு ஆப்ஷனே கிடையாது. உங்களை யார் ட்ரீட்மெண்ட்டுக்கே வழி இல்லை. அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி திடீர் போராளிகள் கலந்துருக்காங்க. நாய்கள் ப்ரொட்டஸ்டர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை இவங்களெல்லாம் காணும். கோமாவில் இருந்தாங்க போல இருக்குது. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை போயெல்லாம் காணும். மனிதனே இங்கே அக்கப்போருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நாய்க்கு நீங்கள் இறக்கப்படுறது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆகிடுமா? ஜல்லிக்கட்டு மாட்டை டெய்லி வாக்கிங் பிடிச்சிட்டு வர்றாங்க ரோட்டில். அது அவங்க தொழுவத்தில் வச்சு வளர்க்குறாங்கம்மா, மாட்டு கொட்டாட்டியில். அது 2 கயிறு போட்டிருக்கோம். அது வளர்க்குறவங்க தான் கிட்டக்க போவாங்க. நேரடியாக லாரியில் ஏற்றியே வாடிவாசலுக்கு போகுது. அது வாடிவாசலில் ஒரு சும்மா வீட்டில் இருக்க உடனே வந்து முட்டுது. அது நீ மாடுபிடி வீரன்னு டிக்ளேர் பண்ணி உனக்கு நம்பர் போட்டு பேர் கொடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுத்து இறங்குற. அது குத்தி நம்மளை சாவச்சிரும்னு தெரிஞ்சு தான் இறங்குறோம். வயிற்றில் குத்துனா செத்துருவோம். வீர விளையாட்டு அதுதான். ரோட்டில் நடந்து போக்குள்ள பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களையும் அதையும் இதையும் கடிக்கிறதும் ரேபீஸ் வர்றதும் எப்படிமா ஏற்றுக்கிறது? அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு ஷெல்டரில் அடைச்சிடுறோம், நாயை அடைச்சி அங்கே ட்ரீட்மெண்ட் சாப்பாடு போடுறோம். ஏன்னா கருத்தடை பண்ணுறது நான் ஒத்துக்கிறது இல்லை. அந்த ப்ரீடே அழிஞ்சு போகும். கருத்தடை பண்ணிகிட்டே வர முடியாதுல்ல. மனுஷனில் 4 மனுஷன் ரேப் பண்ணுறாங்க தாண்டி எல்லா மனுஷனையும் கருத்தடை பண்ண முடியுமா? ப்ரீடு அழிஞ்சு போகும். அவனுக்கான தண்டனையை கொடுக்கணும். அப்போ அவங்கள ஒரு ஷெல்டரில் அடைக்கணும், அடைச்சி சாப்பாடு போடணும், நாய்க்கு அதுக்கு வேக்சின் பண்ணணும். அந்த நாயை காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா மூளையார் லைசன்ஸ் வாங்கணும். நாய்க்கு லைசன்ஸ் வச்சுக்கணும். யார் வச்சுருக்கா லைசன்ஸு? இந்த சிட்டிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களா முதல் நாய் வச்சுக்கிறதுக்கு? இந்த அக்காமடேஷன் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு எப்படிம்மா லைசன்ஸ் கிடைக்கும்? இந்த சூழ்நிலைக்கு மனித வாழவே முடியலம்மா. மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவை டாய்லெட்டு. அது இல்லாமல் ஒன்று கொடுத்துறதுல எங்கேயோ ஒரு இடத்துல டாய்லெட் இருக்குது. 10 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது, இருக்கா இல்லையா? சூழ்நிலை அப்படி இருக்குல்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ முடியும்.
நாய் வளர்க்குறதோ உங்களோட இயற்கை ஆர்வலமோ ஒன்றும் தப்பு கிடையாது. மாடு வளர்த்தாலாவது பால் கறந்து விற்கலாம், ஒரு காசு கிடைக்கும். நாயை எதை கறந்து விற்கிறது? ஆனால் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்றைக்கி. நாய் டாக் ஷோவெலாம் நடக்குது ஊட்டியில், பார்த்தீங்களா? ஃப்ளைட்டில் போகுது டாக்கு, போய் வருஷம் கட்டி நிற்க வச்சு அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் அது ஒரு பணக்கார, அதான் சொல்கிற செல்வ சீமாட்டிகளாக அந்த சொசைட்டியில் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. பட் நீங்கள் நல்ல பணக்காரங்களாக இருங்க, நீங்கள் நாய் வச்சுக்கிறதுல யாருக்கும் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சக சாமானியனை கடித்து கொள்றதை ஏற்றுக்க முடியாது. இந்த நாய் வச்சுருக்க வீட்டுக்கெல்லாம் இப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அந்த வீடு. அந்த அக்காமடேஷன், அந்த சுச்சுவேஷனில் ஒரு மனிதனே வாழ முடியாது. அந்த நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், அது பறந்துபட்ட பிளேஸில் இருக்கணும். அதோட இயல்பு அதுதான். கேட்டை திறந்துனா எத்தனை கிலோமீட்டர்லேருந்து விழுந்து பாயும் மேலே வந்து. அப்போ சாதாரண நாய் வளர்க்குறதுக்கே இங்கே சுச்சுவேஷன் இல்லை. தெருநாய் கடிக்குது, ஸ்கூல் பிள்ளைங்களை கடிக்குது, சீனியர் சிட்டிசனை கடிக்குது. 58 வயசுக்கு செத்துட்டார் கருணாகரன், பிட்புல் நாய் கடிச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? உங்கள் மேலே வழக்கம் போட்டாங்க, நாய் ஓனர் மேலே வழக்கம் போட்டாங்கம்மா, கேஸும் வாங்கி இப்போ அதை கொண்டு போய் கவர்மெண்ட்டு பனிஷ்மெண்ட் பண்ண போகுது அந்த டாக்கை. அதை எங்கள் அரசு காப்பகத்துக்கு போய் அதெல்லாம் திருப்பி நீங்கள் மீட்க விட முடியாது. அப்போ அது தேவையில்லாத ஒன்று தானே. வள்ளுவன் சொல்லியிருக்காமா, திருவள்ளுவன், எய்தவேல் அம்பிருக்க வால் குழைக்கும் நாய். 2000 வருடத்துக்கு முன்னாடியே நாயை பற்றி சொல்லியிருக்கான். நன்றியோடு இருக்கும். யாருக்குன்னா உனக்கு தான் இருக்கும், வளர்த்த உனக்கு இருக்கும். என் மேலே எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு போகிறோம், புது வெள்ளை சட்டை போட்டு தூக்கி தோல் மேலே வைக்கிது என் காலை. அதுக்கு பீக்காட்டில் மிரிச்சு வந்த காலை தூக்கி என் தோலில் வைக்குது. சட்டை 2 சைடும் அழுக்கு. நான் சட்டை மாற்றுறதா இல்லை என்ன பண்ணுறது? இன்னொரு வீட்டுக்கு போனேன், தூக்கி வச்சுது காலை. இந்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோனில் போட்டு இந்த ஹெட்ஃபோனு அது முறிஞ்சு போச்சு. அது இந்த செல்லோடு வச்சு முறிஞ்சு போச்சுமா, இந்த இதோட வச்சு. அப்புறம் அதை சர்வீஸ் சென்டர், அது வரைக்கும் ஃபோன் இன்கமிங் வரல, காதில் விட மாட்டேது. அப்புறம் சர்வீஸ் சென்டரில் போய்விட்டேன். ஒரு வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை இப்படி தான் ரிசீவ் பண்ணுவீங்களா? அதில் உங்களுக்கு சந்தோஷம் வேறு. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், நீங்கள் உள்ளே வாங்கினேன் அம்மா கொத்தோடு எடுத்துகிட்டு போயிட போகிறான். ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்கிற, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான். வந்த என்னையை செஞ்சுட்டா என்ன செய்கிறது? உங்களுக்கு அது ஃபேண்டஸியாக தெரியும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது அப்படி இல்லை. அது ஒரு அச்சத்தை தரும். நீ ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஒருத்தி நாய் வளர்த்தா பல்லாவரத்தில், குழந்தைய விரட்டிக்கிட்டே ஒன்றுச்சு மொட்டை மாடிக்கு. குழந்தைங்க ஓடுதில்லை, கிளு கிளு கிளுன்னு விளாண்டுக்கிட்டு, அது நாய் வந்து தன்னோட டாய் மாரி நினைக்காது.